ஈஸ்வரி, நான் மறுபடியும் தெளிவா கேக்குறேன். சட்டவிரோதமா பார் நடத்துறதுக்கு நீங்க மகாலிங்கம் கிட்ட லஞ்சம் வாங்கிருக்கீங்க, அப்படிதானே? எஸ் யுவர் ஆனர். ஆனா இந்த மகாலிங்கம் என்னை ஏமாத்திட்டாரு. யுவர் ஆனர், எனக்கு இவரை நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாரு. என்கிட்ட சொன்ன வார்த்தையை இவர் காப்பாத்தல. பார்ல வந்த வருமானத்துல இருந்து 50% பங்கு எனக்கு பிரிச்சு தர்றதா மகாலிங்கம் சொன்னாரு. சொன்ன மாதிரி எனக்கு பணத்தை கொடுக்காம மூணாவதா ஒருத்தர பார்ட்னர் ஆக்கி அந்த வருமானத்துல இருந்து பங்கு கொடுத்திருக்காரு யுவர் ஆனர். இந்த விஷயத்தை அவர் என்கிட்ட சொல்லவே இல்லை யுவர் ஆனர். எனக்கு தெரியாம இப்படி ஒரு சதி வேலை பண்ணிருக்காரு. அந்த பார்ட்னர் யாருன்னு எனக்கே தெரியாது. இப்பவாது அந்த பார்ட்னர் யாருன்னு என்கிட்ட மிஸ்டர் மகாலிங்கத்தை சொல்லுங்க யுவர் ஆனர். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். குற்றம் சாட்டப்பட்ட ஈஸ்வரி இந்த விசாரணையை குழப்பி விடுற நோக்கத்தோட பொய் சொல்லிட்டு இருக்காங்க. இதை அலோவ் பண்ண கூடாது. மகாலிங்கத்தை மிரட்டி ஈஸ்வரி பார் நடத்த சொன்னதும் மகாலிங்கத்துக்கிட்ட இருந்து லஞ்சம் வாங்கினது உண்மைன்னா இப்ப ஈஸ்வரி சொல்ற இந்த விஷயம் மட்டும் எப்படி பொய்யாகும்? ஈஸ்வரி, இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்ட மூணாவது நபர் யாரு? அது எனக்கு தெரியாது யுவர் ஆனர். மகாலிங்கத்துக்கு மட்டும்தான் தெரியும். அததான் நான் அவர்கிட்ட விசாரிக்கணும். அதுக்கு நான் உங்களோட அனுமதியை வேண்டிக்கிறேன் யுவர் ஆனர். பெர்மிஷன் கிராண்டட். தேங்க்யூ யுவர் ஆனர்.